ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அடிபொலியான ஒரு சம்பவம் தாங்க. ஈஸியான ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரே ஒரு நேந்திரம் பழம் தான் இருந்துச்சு. அதை வச்சு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு சீக்கிரமான ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ அதை நம்ம வந்து நேந்திரம் பழத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதாவது நேந்திரம் பழம் வந்து நல்லா குக் ஆகணும். அதாவது அழியிற ஸ்டேஜ், அதாவது நல்ல குழையிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா இதை வந்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா குக் ஆகும். இல்லைன்னா கரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அச்சு வெல்லம் கூட இடித்து சேர்த்துறதா இருந்தால் கூட மண்டவெல்லம் சொல்லுவாங்களே, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு பழத்துக்கான ரேஷியோ தான் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது 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 நம்ம வந்து கரும்பு சர்க்கரை சேர்க்கவும் கொஞ்சம் இலகிக்கும். அப்போ நீங்கள் வந்து நல்லாவே மசிச்சு விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறோம். நம்ம வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் ரவைக்கு பதிலாக நீங்கள் சம்பா ரவை கூட சேர்த்து இன்னும் ஹெல்த்தியாக்கலாம். இந்த மாதிரி நல்லா, ஆனால் சம்பா ரவை சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது குக்கிங் டைம் வந்து, அதாவது இப்போ நம்ம இதில் பால் சேர்த்து குக் பண்ணுவோம், அந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். அவ்வளோதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பழத்தோட இந்த ரவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் குக் ஆகும். அப்புறம் இதில் நம்ம என்னென்னு சேர்க்க போகிறோன்னா, ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து எதுக்குன்னா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆல்மோஸ்ட் 2மே அதில் இருக்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். உங்களோட அந்த ரவைக்கும் அரிசி மாவுக்கும் தக்கன பாலோட வேரியேஷன் மாறும். எனக்கு வந்து ஒரு 1/4 கப்பு டு 1/4 கப் தேவைப்பட்டுச்சு. நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் இந்த பாலில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. இது அந்த அளவுக்கு இதை நல்லா பிரட்டி எடுங்க. பாருங்கள், இப்போவுமே அது வந்து அந்த ஸ்பூனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே இது குக் ஆகிருச்சு. உங்களுக்கு ரவையும் நம்ம போட்ட அரிசி மாவும். இப்போ இதில் வந்து சும்மா ஒரு கலருக்காக லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இது முன்னாடியே சேர்த்துக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அதாவது பழம் சேர்க்கும் போதே சேர்த்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தனையுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நம்மளோட அந்த ரவையோ இல்லை பழமோ மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். கையில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம அந்த ஊற்றின 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பட்டன் ஷேப்புக்கு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்புக்கு இதை மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது நடுவில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஹோல் போட்டுக்கலாம். சாரி, தவறி விழுந்துருச்சு. இது நம்ம என்ன வேணால் நம்மளோட டெக்கரேஷன் தாங்க. நான் வந்து இது வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிஸ்தா இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ. இப்போ நீங்கள் நட்ஸுக்கு பதிலாக வந்துட்டு கோகோனட் இருக்குது இல்லைங்களா, டெசிகேட்டட் கோகோனட், அதில் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு கூட அதை கூட நீங்கள் வந்து மேலே டெக்கரேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்கள் விருப்பம் தான். எல்லாமே வந்து நம்ம என்ன குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் நம்ம தோசை தவா இருக்குல்ல, அதுதான் வச்சுருக்கேன். என்னோடய இரும்பு தவா இது. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான். நான் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கீ வேணால் கீ போட்டுக்கலாம், இல்லைன்னு பட்டர் வேணால் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹீட் ஆகட்டுங்க. நல்லா ஹீட் ஆனனையுமே இப்போ நம்ம இதை வந்து
இந்த நம்ம மீன் வறுக்கிற மாதிரி, கட்லெட் போடுற மாரி இத வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவே நீங்க டீப் ஃப்ரை பண்றீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, ஒரு கொஞ்சமா மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இத நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கோங்களா இந்த உருண்டைய, அதில டிப் பண்ணி போட்டு அ டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். அருமையாவே இருக்கும். நீங்க அப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் இது ஹெல்த்தி வெர்ஷன் பண்ணணுங்கிறங்காட்டிக்கு தான் ஷாலோ ஃப்ரை பண்றேன். இது வந்து ஒரு பக்கம் லைட்டா ஒரு ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 2 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் அப்படி இப்படி திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா, ஒரு ப்ரௌனா அது ஒரு குக்கி மாரி ஆயிடுங்க நமக்கு. அந்த மாரி ஆனோனையுமே நம்ம இத எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி அ ஓவர் ஆயில் இல்ல, நம்ம அன்ஹெல்தி ஃபுட் எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்க இது ஒரு பக்கம் அழகா திரும்பிக்கிச்சு. உடையாதுங்க இது. உடையறக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னு கேட்டா நம்ம ரவை, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கங்காட்டிக்கு உடையறக்கு வாய்ப்பு இல்ல. இதே மாரி ஷேப் வந்து உங்களோட ஷேப் தான். நீங்க இத ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு, நம்ம பணியாரக்கல் இருக்கு இல்லையா? அதில கூட போட்டு நீங்க குக் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். என்ன வித்தியாசம் வந்து உங்களுக்கு ஷேப் தானே தவிர, அ அந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும். இப்ப இது ஒரு பக்கம் டர்ன் பண்ணிட்டேன். இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கம் நம்ம டர்ன் பண்ணிட்டு, இத வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடலாம். பாருங்க. நெக்ஸ்ட் பக்கம். இதுவும் அழகா ப்ரவுன் கலர்ல செம்ம கலர்ல இருந்துச்சுங்க. அ உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் டைரக்ட்டா வந்து நல்லா சூப்பரான ஒரு கலர் இருந்துச்சு. நல்லா கோல்டன் ப்ரவுனா வந்திருந்தது. இப்ப இத நான் 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அ இந்த மாரி குழந்தைங்க கேட்கும்போது, நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ட வச்சு, எப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கலாங்கிறது யோசிச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து குக் ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பரா நல்லபடியா நமக்கு குக்கி மாரியே இருக்கு இல்லைங்களா? இது நீங்க குக்கின்னு பேர் வச்சீங்கனாலும் ஓகே தான். இல்ல பனானா கட்லெட்டுன்னு வச்சீங்கனாலும் ஓகே தான். எந்த நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. பட் ஸ்நாக் ஒன்லி தான். அடிபொலி ஸ்நாக் ஆக்கும். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்னோட கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இத உங்களுக்கு நானு பாருங்க எவ்வளோ அழகா நம்ம பேக்கரியில கிடைக்கிற குக்கீஸ் மாரியே அடுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அதே டைம் ஆயில் ஃப்ரீயா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டுருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.